அப்ப நீங்க பாத்தீங்கன்னா எந்த சக்சஸும் ஃபெயிலும் உங்களை வந்து பெருசா எதுவுமே பாதிக்காது, எதுவுமே பாதிக்காது. இந்த மனநிலை ஆரம்பத்துல இருந்தே இருக்கானா இல்ல நடுவுல மாறிச்சானா? நான் எப்பவுமே எதுக்குமே வந்து இதானதே கிடையாது. ஏன்னா நான் என்னை பால் வெற்றியை பார்த்தவனும் கிடையாது, என்னை போல் தோல்வியை பார்த்தவனும் கிடையாது. நாடோடிகள் இங்கே ரிலீஸ் ஆகிருச்சு, 10வது நாளோ 15வது நாளோ தெலுங்குல ஷூட்டிங் போயிட்டேன். அங்கே ஷூட்டிங்கில் இருக்கேன், 100வது நாள் போஸ்ட் எடுத்துகிட்டு வராங்க அங்கே. சார் அதான் முடிஞ்சு போச்சுடா, அதே ஏன்டா திரும்ப பிடிச்சிட்டு இருக்கீங்க, இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வழியை பார்ப்போம் வாங்கலான்னு சொல்லி அதை ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோதான், ஒரு வேலை முடிஞ்சிருச்சுன்னா அதை முடிஞ்சுட்டு அடுத்த தளத்துக்கு போயிடணும், அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கக்கூடாது. அது நம் வேலை விதைப்பது, அது எப்பாவது ஒரு வாட்டி சரியாக விளைஞ்சு வரும். ஒரு சிலது விளையிறது கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ ஒரு சில மூங்கில்லாம் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட 5 வருஷம் தண்ணி ஊற்றணும்னு. 5 வருஷத்துக்கு தண்ணி ஊற்றினா அதுக்கப்புறம் வளர்றதை கண் முன்னாடியே பார்க்கலாம். நீ நமக்கு அடுத்த நாள் வேலை இந்த நம்ம தம்பி லவ் டுடேல ஒரு சீன் வச்சு தினம் தோண்டி பார்த்துட்டே இருக்கக்கூடாது.